வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. புரோக்கர்கள் பிடியில் திருப்பத்தூர் சார் பதிவாளர் அலுவலகம் அடாவடி லஞ்சத்தில் சார் பதிவாளர் ஷர்மிளா. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் கடந்த 10ஆம் தேதிக்கு முன்பு சார் பதிவாளர் நிலை எண் 1 மற்றும் நிலை எண் 2 ஆகிய அலுவலகங்கள் நகரின் எல்லைக்குட்பட்ட பேருந்து நிலையம் அருகில் இருந்து செயல்பட்டு வந்தது. கடந்த 10ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் நிலை எண் 2க்கான புதிய சார் பதிவாளர் அலுவலகம் ஆதியூர் அருகில் திறக்கப்பட்டுள்ளது. கட்டிடப் பணிகள் முடிந்தும் முடியாமல் உள்ள தருவாயில் திறக்கப்பட்ட இவ்வலுவலகத்தில் சார் பதிவாளராக ஷர்மிளா என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் பழைய அலுவலகத்தில் பணியாற்றியதைப் போலவே இங்கும் பணியாற்றி வருகிறார். அதாவது பத்திரப்பதிவு செய்பவர்களை வெளியிலேயே நிற்க வைத்துவிட்டு புரோக்கர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிப்பார். பழைய அலுவலகத்தில் மரங்கள் அருகில் இருந்தாலும் அருகில் கடைகள் இருந்ததால் பொதுமக்கள் மற்றும் பத்திரம் செய்பவர்கள் நிழலாக உள்ள இடத்தில் உட்கார்ந்து இருப்பார். ஆனால் இங்கு அப்படி எதுவும் இல்லாததால் உட்காருவதற்கு கூட வசதி இல்லாததால் காலை முதல் பத்திரம் முடியும் வரை நின்று கொண்டே இருந்து பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். தற்போதுள்ள சார் பதிவாளர்கள் அலுவலகத்தில் புரோக்கர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. பத்திரம் செய்ய வருபவர்களிடம் தான் நல்லதொரு அதிகாரிகள் போல நடந்து கொண்டு கரைபடியாத கைக்கு சொந்தக்காரர் போல பேசியவாறு இருந்து பத்திரம் செய்ய வரும் புரோக்கர்களிடம் தனக்கு இவ்வளவு கொடுத்தால்தான் பத்திரப்பதிவு செய்ய முடியும் என்று, இல்லை என்றால் அது வந்து சேரும் வரையில் ஒரு காரணம் கற்பித்து பத்திரப்பதிவு செய்யப்படாமல் கிடப்பில் போடப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகும் மக்கள் சார் பதிவாளரிடம் வந்து கேட்கும்போது அவர்கள் காசு வாங்கினால் நான் பொறுப்பல்ல என்றும், நான் ஏதாவது உங்களிடம் கை நீட்டு காசு வாங்கினேனா என அவர்களிடமே கேள்வி கேட்டு திருப்பி அனுப்பிவிடுகிறார். தான் லஞ்சம் பெறுகின்ற விஷயத்தை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளாதவாறு சார் பதிவாளர் அலுவலகத்தின் உள்ளே வரும் பொதுமக்களை வெளியிலேயே நிற்க வைக்க ராகுல் என்பவரை நியமித்து உள்ளார். மீறி அலுவலகத்தில் உள்ளே வருபவர்களை ராகுலை அழைத்து கடுமையாக பேசி வெளியே அனுப்பி வைக்கிறார். 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கிய திருப்பத்தூர் நிலை எண் 2க்கான சார் பதிவு அலுவலகத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு வருடப்பணியில் சேர்ந்த ஷர்மிளா விலகல் நத்தம் கிராமத்தை பூர்வீகமாக பயிற்சிக்காக திருப்பத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணி அமர்த்தப்பட்டார். அப்போதே அங்குள்ள புரோக்கர்களிடம் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு லஞ்சம் வாங்குவது எப்படி என்பதை திறம் பெற்றுக் கொண்டதாக தெரிகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மோச்சம்பள்ளியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளராக 2 ஆண்டுகள் பணி செய்துவிட்டு பின்னர் மாற்றல் என வரும்போது திருப்பத்தூர் நிலை எண் 2இன் சார் பதிவாளர் பொறுப்பிற்கு விட்டமின் அதிகமாக வழங்கி பொறுப்பிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. தமிழக அரசு அரசாணையில் எந்தெந்த இடத்திற்கு பதிவு செய்யக்கூடாது என தடை விதித்துள்ளதோ அந்தந்த இடங்களுக்கு தன்னுடைய புத்தி கூர்மையால் தனக்கு வேண்டியது பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவு செய்து வருகிறார் என கூறப்படுகிறது. கடந்த 2 வருடங்களாக பத்திரப்பதிவு முடியாத இடத்திற்கு கூட புரோக்கர் மூலம் வந்தால் முடியும் என்ற நிலைக்கு சார் பதிவாளர் ஷர்மிளா அவர்கள் உருவாக்கியுள்ளார் என்பது அங்குள்ள பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. இது சம்பந்தமாக கேள்வி கேட்க வரும் நபர்களை முதலில் அடியாட்களை வைத்து மிரட்டி பார்ப்பார். அவர்கள் அந்த மிரட்டலுக்கு பணியவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் தூது அனுப்பி அந்த நபர்கள் மீண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடாதவாறு பார்த்துக் கொள்வார் என தெரிகிறது. அரசாங்கத்தின் அறிவுரைப்படி இவ்வலுவலகத்தில் 2 கேமராக்கள் பொருத்த வேண்டும். சார் பதிவாளர் ஷர்மிளா அவர்கள் அவ்வலுவலகத்திற்கு கண்காணிப்பதற்காக தன்னுடைய சொந்த செலவில் 8 கேமராக்கள் பொருத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அரசு விதிகளுக்கு எதிராக சார் பதிவாளர் ஷர்மிளா செய்யும் அனைத்து விஷயங்களுக்கும் மாவட்ட சார் பதிவாளராக உள்ள வாணி மற்றும் தணிக்கை செய்யும் மாவட்ட சார் பதிவாளர் பொறுப்பில் இருக்கும் செந்தூர் பாண்டியன் ஆகிய இருவருமே உடந்தையாக உள்ளதாக கூறப்படுகிறது. விஜிலன்ஸ் அதிகாரிகள் சோதனைக்கு முன்னரே தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை ஆணையர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் ஷர்மிளா அவர்கள் சார் பதிவாளராக பொறுப்பேற்ற நாள் முதல் அவர் செய்துள்ள பத்திரப்பதிவுகளை ஆய்வு செய்து சட்டத்துக்கு புறம்பாக அவர் செய்துள்ள பத்திரப்பதிவுகளை ரத்து செய்தும் அவர் மீது அவருக்கு உறுதுணையாக உள்ள அதிகாரிகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சார் பதிவாளர் ஷர்மிளா அவர்கள் எந்தெந்த பத்திரப்பதிவிற்கு எவ்வளவு வாங்குகிறார் என்பதை அடுத்தடுத்த செய்தியில் விரைவில் பார்ப்போம். தண்ணி